இந்த உலகத்துல எல்லா நாடுகளும் ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்க ஒரு முக்கியமான விஷயம்னா டாரிஃப் வார் தான். அதுவும் பர்டிகுலரா சைனாவுக்கும் யூஎஸ்க்கும் நடக்கிற இந்த யுத்தத்துல இப்போ யூஎஸ் வந்து என்ன சொல்றாங்க, உலகத்துல இருக்க எல்லா நாடும் நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்கப்பா, நான் உங்களுக்கு 3 மாசம் வந்து ரெஸ்ட் தர்றோம், அதுக்குள்ள வந்து நீங்க ஏதாவது டீல் பேசிக்கலாம் உங்களோட அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் வந்து திடீர்னு மனசு மாறி இருக்காரு. அக்செப்ட் சைனாவை தவிர உண்மையாவே அங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு. இதுல இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா என்டர்பிரனர்ஸோ அல்லது பொலிட்டீஷியனோ நீங்க எல்லாரும் ஒரு மிகப்பெரிய பிளான் பண்ணீங்க அப்படின்னா சைனா யூஎஸ் அந்த மார்க்கெட்டை விட நம்முடைய மார்க்கெட் மிகப்பெரிய அளவுல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி தான் டீடைலா இந்த பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்ட் வெல் ஆஃபீஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், ரீசன்ட் டைம்ல டொனால்ட் ட்ரம்ப் அவர் ஒரு முக்கியமான வரியை வந்து எல்லா நாடுகளுக்கும் வச்சார். அந்த வரிசையில இந்தியாவுக்கு 26% வரி வச்சார். ஆல்ரெடி நம்ம ஒரு 10% டாக்ஸ் வந்து நம்முடைய பொருளுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ 26% மாத்திருக்காங்க. ஆக்சுவலா ரொம்ப அதிகமா டாக்ஸ் போடுறது அப்படின்னா சைனாவுக்கு தான். ஆக்சுவலா இப்போ சைனா கரண்ட் சிச்சுவேஷன்ல 145% அப்படிங்கிற ஒரு வரி அளவுக்கு மிக கொடூரமா இருந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா அதுக்கு காரணம் சைனா அளவுக்கு அதிகமா யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கதா ஒரு முக்கியமான காரணம். ஆக்சுவலா இந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒவ்வொரு நாடுகளுக்கு டாக்ஸ் போட்டாலும் இப்ப என்ன பிரச்சனைனா எல்லாரும் சரிப்பா நீ சொல்றத நான் கேட்டு அப்படியே பணிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்க கிடையாது. இப்ப எல்லாரும் சைனாவை அதாவது பர்டிகுலரா யூஎஸ் எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எதிர்த்த ஒரு முக்கியமான நாடுனா அது சைனா தான். நீங்க மட்டும் தான் டாக்ஸ் போடுவீங்களா, நாங்களும் டாக்ஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லி 84% டாக்ஸ் போட்டிருக்காரு. அவங்க மட்டும் கிடையாது, யூரோப்பியன் கண்ட்ரி எல்லாரும் சேர்ந்து நாங்க ஒரு 25% உங்க மேல டாக்ஸ் போடுறோம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வகை போட்டிருக்காங்க. ஆக்சுவலா இவங்க எல்லாரும் மாறி மாறி யூஎஸ் அடிக்கிற காரணத்தினால அங்க இருக்க மக்களுக்கே வந்து பிடிக்கல. அதனால பலாயிரக்கணக்கான மக்கள் வந்து ஒண்ணு கூடி போராட்டங்கள் பண்றாங்க. டொனால்ட் ட்ரம்ப் நீங்க இப்படி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த அளவுக்கு சிச்சுவேஷன் மோசமா இருக்க காரணத்தினால 90 நாளைக்கு வந்து நம்ம டோட்டலா வந்து ரெசிப்ரோக்கல் டிராஃபிக்கை எல்லா நாடுகளுக்கும் கேன்சல் பண்றோம் எக்ஸப்ட் சைனாவை தவிர அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை போறாரு. ஆக்சுவலா உண்மையாவே டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த விஷயத்துல பார்த்து பயந்துட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா இதை வந்து உண்மைன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இதுக்கு காரணம் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து சப்போஸ் அவர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டார் அப்படின்னா இங்க எல்லா நாடுகளும் தொடர்ந்து யூரோப்பியன் மற்ற கண்ட்ரி மட்டும் கிடையாது, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி ஆகட்டும், ஆப்பிரிக்கன் கண்ட்ரி ஆகட்டும், எல்லா நாடுகளும் தொடர்ந்து டாரிஃபை அவங்களும் போட்டாங்கன்னா யூஎஸ் வந்து சின்ன பின்னமாயிரும். அங்க இருக்க மக்கள் வந்து ஆல்ரெடி கொதித்து எழுந்துட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை ஆச்சுன்னா இன்னும் கொதித்து எழுவாங்க அப்படின்னு பயந்துட்டு 3 மாசத்துக்கு ஸ்டாப் பண்ணிருக்காரு. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஆக்சுவலா இவ்வளவு பேசுறீங்க, இந்தியா வந்து 26% டாக்ஸ் போட்டிருக்காங்க, இப்ப பேசிக்கா வந்து 10% தான் 3 மாசத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் நம்ம அருகில இருக்க சைனாவுக்கு மட்டும் ஏன் ஸ்டாப் பண்ணல அப்படின்னு கேட்டா இங்க ட்ரேட் அப்படிங்கிறது சைனாவுக்கு தான் ரொம்ப அதிகமா பண்ணிருக்காங்க. அது சுருக்கமா சொல்ல போனா யூஎஸ் வந்து சைனாவுக்கு ஜஸ்ட் ஒரு 80 இருந்து 90 பில்லியன் டாலர் அளவுக்கு மட்டும் தான் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. ஆனா சைனா வந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்றது வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 500 பில்லியன் டாலருக்கு மேல எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். இதனால யூஎஸ் வந்து மேக்ஸிமம் சைனாவை நம்பி இருக்கிற மாதிரி தான் ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. மேபி வந்து இந்த டாக்ஸ் அதிகரிச்சா ஒருவேளை சைனா மேல டாக்ஸ் போட்டா அவங்க வந்து மேபி வந்து அவங்களுடைய பொருட்களை வந்து எக்ஸ்போர்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு இங்க அமெரிக்கால புதுசா கம்பெனி ஓபன் பண்ணி இங்க நம்ம ரன் பண்ணி உள்நாட்டிலேயே தயாரிக்கலாம் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் உடைய பிளான். உண்மையாவே இது நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா $1 மில்லியன் கொஸ்டின் தான். அதுக்கு முக்கியமான காரணம்னா இங்க ட்ரம்ப் வந்து என்ன நினைக்கிறாரு, உள்நாட்டிலே ஃபேக்டரி ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனா இங்க இருக்க எல்லா பொருளுமே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்ஸ் யூஎஸ்ல. அதுவும் பர்டிகுலரா ஆட்கள் எல்லாமே குறைந்த செலவுல கிடைக்க மாட்டாங்க இந்தியா சைனாவை கம்பேர் பண்ணும்போது. அதனால அவங்க வந்து பர்டிகுலரா சைனால வந்து ஒரு $10 வந்து ஒரு பொருளை இங்க யூஎஸ்க்கு சேல்ஸ் பண்றாங்க அப்படின்னா யூஎஸ்னால $10 தயாரிக்க முடியாது, அல்லது $15 to $20 அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால யூஎஸ் மார்க்கெட் டோட்டலா படுத்துடும் அப்படின்னு அவருக்கு தெரியாம தான் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி சைனா வந்து யூஎஸ்க்கு எந்தெந்த பொருட்கள்லாம் ரொம்ப முக்கியமா எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஸ்மார்ட் போனு, லேப்டாப், பேட்டரி, டாய்ஸ், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமா எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா செமிகண்டக்டர் எல்லாமே அதிகமா சைனால ரொம்ப ஈஸியா கிடைக்குது, ஆனா யூஎஸ்ல கிடைக்கிறது இல்ல. அதனால ரொம்ப அளவுக்கு அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இன்னொரு உங்களுக்கு முக்கியமான டவுட் வரலாம், யூஎஸ் வந்து சைனாவுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா முக்கியமா சோயா பீன்ஸ், அதே மாதிரி அக்ரிகல்ச்சர்ல நிறைய ப்ராடக்ட், அதே மாதிரி கோல்ஸ், இது மட்டும் தான் வந்து அவங்க அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஒருவேளை இவங்க 2 பேரும் ட்ரேட் யுத்தம் நடக்கிற காரணத்தினால 2 பேரும் ஸ்டாப் ஆனா அடுத்தது எந்த கண்ட்ரிக்கு போவாங்க? உலகத்துல நிறைய நாடுகள் இருக்கு, ஆனா முக்கியமான பாப்புலேஷன் அதிகமா இருக்கா அப்படி கண்ட்ரின்னு பார்த்தா இந்தியாவை தான். 3வது முக்கியமான மார்க்கெட் இருக்கிற கண்ட்ரி தான் நம்ம தான். ஆக்சுவலா சைனா என்ன பண்ணுவாங்க, பேசிக்கா இது நமக்கு டவுட் வரும். இப்போ யூஎஸ்க்கும் சைனாவுக்கும் ட்ரேட் யுத்தம் நடக்குது.
சைனானால யூஎஸ்க்கு எந்த பொருளையும் கொண்டு போக முடியல அப்படின்னா அவங்க அடுத்தது எங்க வருவாங்க? இந்தியாவுக்கு தான் வருவாங்க. அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா. இன்னொரு முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, இந்தியா வந்து இவங்க 2 பேர் சண்டை போட்டுருக்கும் போது நம்ம வந்து யூஎஸ்க்கும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், சைனாவுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். 2 பேருக்கும் நம்மளால எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதே மாதிரியே இந்தியா வந்து மெயினா நம்ம கிட்ட என்ன பொருட்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம கிட்ட எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் நம்மளால அதிகமா தயாரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, நம்ம மொபைல் போனை இந்தியால நிறைய அசம்பிள் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா அதுவும் பர்டிகுலரா ஆப்பிள் ஆகட்டும், சாம்சங் ஆகட்டும், அது எல்லாமே இந்தியாவில் தான் மேனுஃபேக்சரிங் செஞ்சு அசம்பிள் பண்றாங்க. அதுவும் மட்டும் கிடையாது, நம்ம லோக்கல் ப்ராடக்ட் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் பர்டிகுலரா ஸ்மார்ட் போன் வந்து இந்தியாவில் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவும் பர்டிகுலரா லாவா, இண்டெக்ஸ், மைக்ரோமேக்ஸ் இந்த மாதிரி நிறைய சைனாவுடைய மொபைல் போன் ஆகட்டும் எல்லாமே இந்தியாவில் தான் அசம்பிள் பண்றோம். கிட்டத்தட்ட 90% நம்முடைய தேவையை பூர்த்தி செய்யறோம். அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இது மட்டும் கிடையாது, லேப்டாப்பையும் நம்ம வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் செஞ்சு அசம்பிள் பண்றோம். அதுவும் பர்டிகுலரா ஹெச்பி, டெல், ஏசர், லெனோவா இந்த மாதிரி லேப்டாப் எல்லாமே இந்தியாவில் தான் தயாரிக்கிறோம். ஆனா இந்தியாவுக்கு இருக்க ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம வந்து எல்லா பொருட்களையும் மேனுஃபேக்சரிங் செய்ய முடியும், அசம்பிள் பண்ண முடியும். ஆனா சின்ன சின்ன ரா மெட்டீரியல், இந்த செமி கண்டக்டர் மட்டும் தான் இந்தியாவில் ஒரு முக்கியமான பிரச்சனை. ஆக்சுவலா இந்த செமி கண்டக்டர் வந்து இந்தியாவில் 1% மட்டும் தான் இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல தயாரிக்க முடியுது, மேனுஃபேக்சரிங் பண்ண முடியுது. ஆக்சுவலா இது எல்லாமே வெளிநாட்டுல இருந்து, அதுவும் பர்டிகுலரா சைனாட்டு இருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கண்ட்ரில இருந்து தான் நம்ம வாங்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அதுதான் இந்தியாவுக்கு இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை. அதே மாதிரியே ஆல்ரெடி வந்து யூஎஸ்க்கு இந்தியா வந்து எவ்வளவு வந்து 2 பேரும் சேர்ந்து ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா, ஜஸ்ட் $130 பில்லியன் மட்டும் தான் 2 பேரும் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இந்தியா வந்து கிட்டத்தட்ட $80 பில்லியன் மேல எக்ஸ்போர்ட் பண்றோம். ஆனா இங்க வந்து அமெரிக்கா வந்து ஜஸ்ட் 40 to 50 பில்லியன் அளவுக்கு தான் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. இதை வந்து 2039 $500 பில்லியன் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வந்து ட்ரேடு வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. அதனால மேபி சைனாவை பயன்படுத்தி இந்தியா வந்து ரொம்ப மேல போறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. ஆக்சுவலா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எத்தனை என்டர்பிரனர்ஸ் வந்து இந்தியாவில் கரண்ட் சிச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட 105 மில்லியனுக்கு மேல என்டர்பிரனர்ஸ் இருக்காங்க. கரெக்டா சொல்லணும்னா 10 கோடிக்கு மேல என்டர்பிரனர்ஸ் இந்தியாவில் இருக்காங்க. ஆக்சுவலா இந்தியா வந்து ஜிடிபில எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல அதிகமா கான்ட்ரிபியூட் பண்றதுன்னா, நம்ம அதிகமா சர்வீஸ் செக்டரை டிபெண்ட் பண்ணி இருக்கோம். அதுவும் பர்டிகுலரா இண்டஸ்ட்ரி வந்து 27%, அக்ரிகல்ச்சர் 17%. ஆக்சுவலா இங்க மேனுஃபேக்சரிங் செக்டர்ல 27% தான் கான்ட்ரிபியூட் பண்றோம். ஒருவேளை என்டர்பிரனர்ஸ் எல்லாருமே மேனுஃபேக்சரிங் அதிகமா பண்ணி இந்தியாவில் மட்டும் சேல்ஸ் பண்ணாம வெளிநாட்டுக்கு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் சேல் பண்ணா, அதாவது இங்க தனிநபர் வருமானம் அதிகரிக்கும், இந்தியாவினுடைய ஜிடிபியிலும் பெரிய லெவலில் மாற்றம் வரும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டா யூஸ் பண்ணா நம்ம பெரிய லெவல்ல முன்னேறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இந்தியாவுக்கு இன்னொரு முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி வந்து நம்ம வந்து சைனாவுக்கு நிறைய பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். ஆனா இப்ப வந்து இன்னும் நிறைய பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் பர்டிகுலரா சோயாபீன்ஸ் ஆகட்டும், அக்ரிகல்ச்சர் ஆகட்டும், இது எல்லாமே ஆல்ரெடி வந்து யூஎஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு மேல இது நடக்காது. அதனால இந்தியா வந்து இதை கரெக்டா யூஸ் பண்ணா நம்மளும் வந்து அந்த பொருட்களை அங்க அனுப்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், கூகுள், டெஸ்லா, நிவிடியா இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் வந்து ஷேர் மார்க்கெட் அப்படியே டவுன் ஆயிட்டு இருக்கு. ஒருவேளை இந்தியா வந்து இதனால பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்தியா வந்து இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இப்பொழுது இருக்கு. ஏன்னா திடீர்னு வந்து இந்த மாதிரி ஒரு ஷேர் மார்க்கெட் டவுன்ல இருந்துச்சுன்னா மேபி லே ஆஃப் நடக்கிற கூட வாய்ப்புகள் இருக்கு. இதனால இந்தியாவினுடைய ஜிடிபி ரொம்ப அடியா இருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால இதுல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய அவசியத்துல இந்தியா இருக்காங்க. அதற்கு மாற்று வழியா வேற ஏதாவது கண்டுபிடிச்சா மட்டும்தான் இதுல இருந்து தப்பிக்க முடியும். இந்தியாவுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டு நம்ம நல்லதா முன்னேறி போறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.